வேற லெவல் எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம். இப்போ நான் ஃபுல்லோடையும் கேளுங்க. விசிஎன் சுத்தமாக போக மாட்டேங்குது. பார்க்குறலாம் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முடிட்டா இருக்கும். நீ இவ்வளோ கேவலமாக என்கிட்ட வந்து நடந்துப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இசை, இந்த வீட்டுக்கு நீ பொருத்தம் இல்லாதவ. இவ இனிமேட்டு இந்த வீட்லேயே இருக்கக்கூடாதுன்னு நியாயமே இல்லாமல் நடந்துக்கிறாங்க. சுபத்ராமா அந்த இடத்துல உடனே சிந்தாமணி தான் சாக்குன்னு சொல்லிட்டு இனிமேட் நீ இங்கே இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு வேக வேகமாக கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே ரோட்டில் வந்து தள்ளி விட்றாங்க. இசை மாட்டுக்கு கீழே வந்து விழுவுறாங்க. பல்லவி எத்தனையோ வாட்டி வந்து சொல்கிறாங்க, அன்னை இல்லாதப்ப நீங்கள் இது மாதிரிலாம் முடிவெடுக்கிறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரத்தை கொடுத்ததுன்னு பல்லவி கேட்கும்போதே, ஏய் என்னையே ஏற்று கேட்க போறியா? என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? அம்மா, அண்ணன் வருவார். அண்ணன் வந்து எல்லாத்தையும் கிளின்னு கிழிப்பார். அப்போ தான் நீங்கள்லாம் திருந்துவீங்க. இப்போ அண்ணியை வீட்டை விட்டு துரத்துனீங்க. இதெல்லாம் நியாயமே இல்லாத விஷயம்னு உனக்கு அண்ணன் வந்து புரிய வைப்பார். பொறுத்திருந்து பாருமா. ஏய் விஷால் என்னோட பையன். அதெல்லாம் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி. இப்போ இவங்க விஷாலோட மனைவி. இப்படியெல்லாம் நியாயமே இல்லாமல் பண்ணுறல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப எல்லாரும் அவங்கவுங்க வேலையை வந்து பார்க்குறாங்க. நம்ம இசை வந்து ரொம்ப சோகமாக கோயிலில் போய் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த நேரம்னு பார்த்து விஷால் மாட்டுக்கு வீட்டுக்கு வராங்க. என்ன நடந்துச்சு? இசை எங்கே போனா? அண்ணாங்கிற மாதிரி ஓடி போய் கட்டி பிடிக்கிறாங்க. என்ன ஆச்சு? என்னென்னலாம் தெரியுமா நடந்துச்சு? அண்ணி ரொம்ப பாவண்ண. இந்த வீட்டுக்காக என்னென்னமோ வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க. அதை கொஞ்சம் கூட வந்து நினச்சி பார்க்காம அம்மா வந்து வெளுத்தெடுத்து அசிங்கப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே தள்ளி விட்டுட்டாங்க. அவங்க கீழெல்லாம் விழுந்துட்டாங்க தெரியுமா? தூக்கி விடுறதுக்கு கூட ஆள் இல்லை. பல்லவி, நீ ஏதாவது தடுத்துருக்கலாம்ல. நான் எத்தனையோ வாட்டி சொன்னேன். என் பேச்செல்லாம் யாருன்னு கேட்பாங்கன்னு பல்லவி வந்து ஃபீலிங்காக வந்து அண்ணி ரொம்ப பாவம் கஷ்டப்பட்டுட்டாங்க. அவங்க ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே போனாங்க. செம்மையாக வந்து கோவப்படுறாங்க. எங்கே நான் போகிறேன்? இசையை கூட்டிகிட்டு வந்துட்டு இங்கே இருக்கிற யாரையும் சும்மா விட மாட்டேன். பல்லவி பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக போகும்போது இசையை பார்க்குறாங்க கோயிலில். என்ன நினச்சிக்கிட்டு இருக்க இசை? நீ செய்கிறது ஏதாவது கொஞ்சமாவது நியாயமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு ஒன்றும் புரியல. எங்கள் வீட்டில் தப்பு பண்ணாங்கங்கிற விஷயம் எனக்கே வந்து தெரியாது. எங்கள் அம்மா தான் இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க. ருக்மணி அம்மா இப்படியெல்லாம் பண்ணுவாங்கன்னு நான் எதிரே பார்க்கலங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுறாங்க. நான் என்ன பண்ண முடியும்? இத்தனை நாளாக நான் அவங்க மனசை ஏதாவது ஒரு ரூபத்தில் நின்று போராடி மாற்றிடுவேன்னு நினச்சேன். ஆனால் இங்கே இப்படியெல்லாம் ஒரு விஷயம் நடக்கும்னு நான் எதிரே பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது, இசை வா வீட்டுக்கு போகலாம். அதுதான் உன் வீடு. எப்படி விஷால்? நீங்களும் கேள்வி கேட்க மாட்டீங்க. எனக்காக பேசுறது கூட சந்தர்ப்பம் இல்லாமல் போயிடுச்சு. எனக்காக யார் இருக்கா விஷால் அந்த வீட்டில் வந்து கேள்வி கேட்குறதுக்கு? ஏய், நான் உன் கழுத்தில் வந்து கட்டியிருக்கேன்ல, உனக்காக நான் தான் கேட்கணும். வா இங்கேருந்து போகலாம். இசை வந்து சிரிக்கிறாங்க. நீங்கள் என்ன கேட்க முடியும்? எனக்காக கேட்டு உங்கள் அம்மா கிட்ட பொல்லாப்பு வந்து வாங்கிக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு நீ தான் முக்கியம்னு எனக்கு நல்லாவே வந்து தெரியுது. இசையை விட்டு கொடுக்காம ஒவ்வொரு செகண்டும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல, இல்லை விஷால், நீங்கள் உங்கள் அம்மாவை எதிர்த்து நின்று கேள்வி கேட்குறதெல்லாம் என்னால் அனுமதிக்க முடியாது. அவங்க மட்டும் நியாயமாக நடந்துக்கிட்டாங்களா? இப்போ நீ என்னோட மனைவி. உனக்கு நியாயம் கேட்க வேண்டிய இடத்துல நான் இருக்கேன். தேவையில்லாமல் என்கிட்ட வந்து பேசாத. வா இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லும்போது, வேணாம் விஷால், சொல்கிறது கேளுங்க. நான் இப்போ உன்னை கூப்பிட்டேன்னு சொல்லி வரமாட்டேன்னு சொன்னோன்னே அப்படியே விஷால் வந்து முதல்ல இசை கையை பிடிச்சி எந்திரி போகலாங்கிறன்ல அப்படின்னு வேக வேகமாக வராங்க. கார் கதவை கூட திறந்து விட்றாங்க. அந்த இடத்துல, நீ முதல்ல உட்காரு. வேணாம் விஷால், நான் சொல்கிறத கேளுங்க. நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்தா என்னமோ ஒரு விஷயம் குடும்பத்தில் வந்து குழப்பம் வர மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லும்போது, வேறு வழி இல்லை, நான் பேசி தான் ஆகணும். உட்கார புரியா இல்லையா? உங்ககிட்ட நான் பேசுகிறதுக்காகலாம் இங்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு என் மனைவிக்காக நான் யாரையுமே சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு கதவை வந்து சாத்துறாங்க. என்னது இன்றைக்கி ஆச்சு விஷாலுக்கு? இவ்வளோ வந்து கோவப்பட்டுட்டு இருக்காங்க. காரை வந்து மாதம் எடுக்கிறாப்புல அப்படியே வந்து அடுத்த சீன்லேயே வந்து வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க. அப்படியே வந்து கூட்டிகிட்டு வராங்க. அம்மா அம்மாங்கிற மாதிரி வீட்டு வாசலில் வந்து கத்துறாங்க. அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து, அண்ணா வீட்டுக்குள்ளே வாண்ணா. இருமா, நான் வீட்டுக்குள்ளே வரலாமா இல்லையான்னு கேட்டுட்டு ஒரு முடிவு எடுக்கலாம் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, இசையை கூட்டிகிட்டு வந்து நிற்கும்போது ஒட்டுமொத்த குடும்பமும் வராங்க. அதே மாதிரி சிந்தாமணி பார்த்த உடனே, விஷால், நீ தேவையில்லாத காரியத்தை பண்ணிகிட்டு இருக்க. அம்மாவுக்கு பிடிக்காத விஷயத்த செஞ்சால் என்ன ஆகும் தெரியும்ல? அத்தை, ஓரமாக நின்றுங்க. எனக்கு கோவம் அளவுக்கு அதிகமாக வருது. அத்தன் கூட பார்க்க மாட்டேன்னு விஷால் வந்து சிந்தாமணியை கண்ணா அப்படின்னு திட்டுறாங்க. ஸ்ரீஜா கிட்ட ஓடி போய் வந்து பேசுகிறாங்க. அப்பாடா, அவன் இந்த வீட்டை விட்டு போயிட்டா, இனிமேட்டு கவலையே இல்லை. நான் நினச்ச காரியத்தெல்லாம் வந்து நல்லபடியாக வந்து நடத்தி வச்சிடலாங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப, என்ன சொல்கிற? அப்படியெல்லாம் எதுவுமே வந்து நடக்காது. விஷால் வந்து இசைவாணியை திருப்பி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லும்போது ஸ்ரீஜா வராங்க.
இதெல்லாம் தேவையில்லாத வேலை. ஏய் ஓரமா போ. உன்னெல்லாம் எவன் புத்திமதி கேட்டான்? பேசாம நிக்கணும் எப்போதும் போல. தேவையில்லாம பேசுற வேலை வச்சுக்காத. சரி அப்புறம் உன் சௌரியம். அம்மா கிட்ட நீ தான் கெட்ட பேர் வாங்கிக்க போற. யாருக்கிட்ட கெட்ட பேர் வாங்கிக்கிறான்னு பொறுத்திருந்து பார்க்கலான்னு சொன்னோன்னே, பாஸ்கர்லேருந்து பாட்டியிலேருந்து வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்துடுறாங்க. அம்மா அண்ணன் வந்திருக்காங்க. இவ்வளோ நேரம் கேள்வி கேட்க ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன சமாளித்து பேசிட்ட. இப்போ அண்ணன் இசைவாணியை கூட்டிகிட்டு வந்திருக்காரு. நீ இப்போ என்ன செய்கிறேங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அம்மா நான் உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, விஷால் நீ மட்டும் உள்ளே வா. என்னால் அப்படியெல்லாம் வர முடியாதுமா. நீங்கள் எல்லாரும் வெளியில் வாங்க. எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம். நான் வீட்டுக்குள்ளே வரணும்னா என் மனைவியோட வந்தால் மட்டும்தான் என்னால் பேச முடியும். என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசுலன்னு வீட்டு வாசலை தாண்டாமல் நிலப்படி பக்கத்துலேயே நின்று பேசிகிட்டு இருக்காங்க. விஷால் அங்கேருந்து பேசாத. அப்போனா என் பொண்டாட்டி இந்த வீட்டுக்குள்ளே தான் வருவான்னு சொல்லிட்டு 2 பேரும் வலது காலை எடுத்து வச்சு முதல்ல சந்தோஷமாக வந்து வராங்க. அந்த இடத்துல காலிங் பெல் வேற அடிக்குது. இந்த சகுனத்தை எல்லாத்தையும் வந்து தூரத்துலேருந்து பாட்டி வந்து பார்க்குறாங்க. ஜாதகம் பொருத்தம் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா சுபத்ரா. ஆனால் கடைசியில் அவங்க 2 பேருக்கும் மனம் பொருத்தம் அளவுக்கு அதிகமாக ஆயிடுச்சு. இவங்க 2 பேரையும் யாராலையும் இனிமேட்டு பிரிக்க முடியாது. நம்ம விஷாலா இப்படியெல்லாம் வந்து மனைவிக்காக வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறது, இது மாதிரிலாம் ஒரு பாண்டிங் வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு பாட்டி வந்து சந்தோஷமாக தான் பார்க்குறாங்க. நம்ம பாஸ்கரும், நான் தான் சொன்னேன்ல பையனை கேட்காம எந்த முடிவு எடுக்க வேணான்னு பல்லவியும் நானும் அடிக்கடி வந்து சொன்னோம். நீ தான் கேட்க மாட்டேன்ட்ட. என்ன விஷால் அம்மா முன்னாடி குரல்லெல்லாம் வந்து வசதி பேசுகிற. நான் ஒன்றும் தேவையான விஷயத்துக்கு வாயை திறந்து பேசாமல் இருக்கிறது தப்புமா. தேவை உள்ள விஷயத்துக்கு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன கேட்காம என்னோட அனுமதி இல்லாமல் எதுக்காக இசையை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிங்க? அவள் போய் சொல்லிட்டா. நான் கேட்ட கேள்விக்கு புரிஞ்சிச்சா உனக்கு அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல நம்ம விஷால், என்ன விஷால் மரியாதை இல்லாமல் பேசுகிற? நான் என்ன சொன்னேன் நல்லா யோசிச்சு சொல்லு. அவள் தப்பு செஞ்சுருக்கட்டும் சரியே செஞ்சுருக்கட்டும், அவள் யார்? என்னோட மனைவி. அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டேன்னா என்ன அர்த்தம்? என்னையும் இந்த வீட்டை விட்டு அனுப்பிச்ச மாதிரி தானே அர்த்தம். இப்படி நீ நடந்துப்பான்னு நினச்சி கூட பார்க்கல. உனக்கு பிடித்தம் இல்லாத மனைவிடா அவ. அப்படி இருக்கும்போது அவளுக்காக பெத்த அம்மாவையே கேள்வி கேட்குறியா? நான் சரி தப்பெல்லாம் இங்கே பேசலை. நீ என்ன சொல்லியிருக்கணும்? இது மாதிரிலாம் ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்கணும். சரிம்மா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். அப்போனா ஜாதகம் பொருத்தம் தான் ரொம்ப முக்கியமா அப்படின்னு சொல்லும்போது, எதுக்காக நீ இப்படியெல்லாம் வந்து நடந்துக்கிற அப்படின்னு சுபத்ரா அம்மா வந்து கேட்குறாங்க. அவள் இந்த குடும்பத்துக்கு வந்து சரிப்பட்டு வரமாட்டா. நானும் ஆரம்பத்துலேருந்து பார்த்தேன். பொய்யும் பித்தலாட்டமும் அளவுக்கு அதிகமாக வந்து போய்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் கண்டிப்பாக என்னால் அவளை ஏற்றுக்க முடியாது. தயவு செஞ்சு விஷால் இதுக்கு மேலே என்கிட்ட வந்து பேசாத. அவளை வீட்டை விட்டு அனுப்பிச்சிடு. இந்த வீட்டில் நீ இரு அப்படின்னு சொல்லும்போது, அவள் இல்லாமல் நான் எப்படிம்மா இந்த வீட்டில் இருக்க முடியும்? இது எப்படி சாத்தியம்? என்னால் நீ சொல்கிற விஷயத்தெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. நீ செஞ்சது தப்புமா அப்படின்னு சொல்லும்போது சுபத்ராமா ஆச்சரியமாக பார்க்குறாங்க. என்ன விஷால் சொல்கிற? இந்த அம்மா எது செஞ்சாலும் சரி சரின்னு சொல்கிற விஷாலா தப்புன்னு சொல்கிறது? இது எல்லாம் என்ன விஷால் நியாயமாகவே வந்து பேச மாட்டேங்கிறீங்கன்னு சுபத்ரா வந்து பேசும்போது, நியாயத்தை பற்றி எல்லாருக்குமே வந்து தெரியுமா? விஷால் வந்து நினச்சி பார்க்குறாங்க. ஒருத்தவங்க நம்ம மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையை கடைசி வரைக்கும் காப்பாற்றணும். அவங்க யாராக வேணான்னு இருக்கட்டும், அந்த உண்மைக்காகவும் சத்தியத்துக்காகவும் நம்ம யாரை வேணான்னு எதிர்க்கலான்னு அவங்க அம்மா வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க சின்ன வயசில். அதனால தான் சுபத்ராமா இப்போ தப்பு செஞ்சுருந்தாலும் அதுக்காக தட்டி கேட்குறாங்க. நம்ம விஷால் வேறு லெவலில் எக்ஸ்ட்ரானரியாக வந்து கொண்டு போகிறாங்க. அந்த இடத்துல சுபத்ராமாக்கும் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. ரொம்ப சூப்பராக வந்து பாண்டிங் வந்து கிரியேட் ஆகுது நம்ம விஷாலுக்கும் இசைவாணிக்கும்.